நாய் கடிச்சேன்னு வருங்க அந்த கம்பி கட்டிட்டேன், தாயை அது கட்டிட்டேன், அந்த 2 கம்பியிலையுமே ஒரு அந்த கண்டு 2 கட்டியிருந்தேன், இந்த நடுவில் அந்த கிழங்கன்னு கட்டியிருந்தேன். 3 நாய்ங்க கண்ணுக்கு மலாக்க கிடக்குது, ஒடியாந்து பார்க்குற கண்ணு நத்த மொழி எத்தனை சோழாகி போச்சுங்க. இந்த மாட்டை மேய்ச்சானுங்க நாங்கள் கஞ்சி குடிக்கணுமுங்க, இந்த மாட்டை கொண்டு தான் நான் உங்கள் உயிரே வச்சிருக்கிறோமுங்க. இந்த இன்னைக்கு கண்ணுக்குட்டி இந்த மாதிரி பண்ணி போடுதுங்க, 5 நாத்த கண்ணு. நான் வந்து 1 மணிக்கு வந்து பார்க்கணுங்க, எல்லாம் கடிச்சு நத்த மொழி கிடக்குதுங்க, கண்ணாவத்துக்கே உயிர் விட்டுருது. நாங்கள் வந்து ஆடு வச்சுருக்கோம், தொடர்ச்சியாக இந்த மாதிரி நாய் வந்து டெய்லி வந்து பிடிச்சிட்டே இருக்குது. இது எங்களுது வந்து 4 நாள் ஆச்சு பிடிச்சி, 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஆட்டுக்குட்டிகளை வந்து சாப்பிட்டு போயிருச்சு. இப்படியே வந்து தொடர்ந்து தினம் ஒருத்தர் தான் வந்து பிடிச்சிட்டே இருக்குது. இன்னைக்கு மாட்டுக்கண்ணு பிடிச்சிருக்குது, நேற்று ஒரு ஆட்டை பிடிச்சிருக்குது. இப்படியே வந்து போயிட்டே இருந்துச்சுன்னா நாங்கள் எப்படி வந்து நாங்கள் விவசாயிகள் வந்து எப்படி வந்து வாழறது? இங்கே வந்து 1 நாய் 2 நாய் இல்லை, இந்த மாதிரி வந்து நிறைய நாய்கள் வந்து இருக்குது, சுற்றிக்கிட்டு தெரியுது. ஒரு 200-300 ரூபாய்க்கு பக்கமாக இருக்குது. நாங்கள் வந்து பஞ்சாயத்தில் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லிட்டோம், அவங்களும் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து எடுக்கிற மாதிரி இல்லை. கோழிகள் வந்து 100-200 கோழிகளுக்கு மேலே வந்து இது வரைக்கும் வந்து பிடிச்சிருக்குது. பக்கத்தில் இருக்கிற தோட்டங்கள்லாம் வந்து நாங்கள் தோட்டத்தில் வந்து எப்படிங்க இருக்கிறது? எங்களோட வாழ்வாதாரமே வந்து இதனால வந்து பாதிக்கப்படுது. எங்களுக்கு இதுக்காக வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து உரிய நஷ்டஈடை வந்து கொடுக்கணும். இல்லையா இந்த நாய்களை எல்லாம் வந்து அப்புறப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை வந்து எடுக்க முடியுமோ அதை வந்து அவங்க வந்து எடுக்கணும். அப்போதான் வந்து நாங்கள் இந்த பகுதியில் வந்து வாழ முடியும். இல்லையா எங்களால் வாழவே முடியாது. இதுக்காக வந்து நாங்கள் விவசாயிகள் எல்லாம் வந்து ஒரு கூட்டம் போட்டு நாங்களும் வந்து இனிமேல் போராட்டம் தான் பண்ணணும், வேற எந்த வழியும் இல்லை. இந்த நாய்களை வந்து நாங்கள் வந்து சரி மாட்டை கடிக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து துரத்தலாம் அப்படின்னு வந்து நாங்கள் வந்தா இந்த நாய் வந்து எங்களை வந்து எதுக்குது. இது வந்து திரும்ப மனிதர்களை தாக்குறதுக்கு முன்னால இதுக்கான நடவடிக்கை வந்து எடுக்கணும். 4 நாளைக்கு முன்ன வந்து 6 ஆட்டை பிடிச்சிட்டுது. 6 ஆடு வந்து 50,000 ரூபாய் மதிப்பு உள்ளதுங்க. இனி மீண்டும் நாங்கள் ஆடு வளர்த்துறோம் அப்படின்னா நாங்கள் இதை இனி வளர்த்தி நீ அந்த இதுகளை இது பண்ணுறதுங்கிறது எங்களுக்கு சரியான கஷ்டங்க. பூரா வெறி நாயின்னு சொல்கிறாங்க, 200 உருப்படி தெரியுதுங்க. அதை நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி ஊராட்சியோ அல்லது மணியாரோ யாரோ ஒருத்தர் எங்களுக்கு அதை ஏதோ ஒரு உதவி செஞ்சு அந்த வெறி நாய்களை எல்லாம் பிடுங்க. இல்லையே எங்களையவே நீ பிடிக்கிறதுக்கு நான் ஆட்டை வந்து முடுக்கினப்போ என்னையவே எதிர்த்துக்கிட்டுது. ஏதோ நான் வாழ்னு சத்தம் போட்டதுனால என்னை விட்டு தப்பிச்சுக்கிட்டேன் நான். இதுக்கு ஏதோ ஒரு நடவடிக்கை நீங்கள் உடனடியே எடுங்க. 4 நாய் சேர்ந்து ஒரு மாட்டுக்கண்ணு ஒரு 15 நாள் கண்ணு குட்டிங்க கடிச்சு வெடியாக கடிச்சு வெடியால் பார்க்கும்போது எலும்பு கூட கிடக்குதுங்க. அது சிசிடிவி நாங்கள் மாட்டியிருந்ததுனால அதோட ஃபுட்டேஜ் நாங்கள் பார்த்தா தெரிஞ்சதுங்க, என்ன கடிச்சதுங்கிறத தெரிஞ்சதுங்க. அவங்க 2 பேர் தான் தனியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னைக்கு வந்து மாட்டை கடிக்குது, நாளைக்கு மனுஷனையும் கூட கடிக்கலாங்க. இந்த நாய்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுங்க? இந்த நாய்கள் வந்து தோட்டத்துக்குள்ள வராமல் இருக்கணும். அதுக்கு நிறைய நாய்கள் வந்து தொல்லை அதிகமாகி வருதுங்க. இந்த மாதிரிங்க இந்த ஆடு மாடு கடிக்கிற நாய் வந்து நாளைக்கு மனுஷங்களையும் கூட கடிக்கலாங்க. இது வந்து நாங்கள் போய் நாயை வந்து முடுக்கு நான் வந்து கடிக்கிறதுக்கு வருதுங்க, ஆளையவே கடிக்கிறதுக்கு வருதுங்க. 6-7 நாய் சேர்ந்து சுற்றி வருதுங்க. எங்களுக்கே அது பயமாக இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு எதாவது அரசாங்கம் பார்த்து ஏதாவது நஷ்டீடு ஏதாவது இந்த வயசானவங்களுக்கு பார்த்து பண்ணணுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.